ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான நைட்டில் சுட சுட ஒரு பருப்பு சாதம் தான் இன்றைக்கி போட போகிறேன். ஏற்கனவே நான் பருப்பு சாதம் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம துவரம் பருப்பை வச்சு இப்போ இந்த மைசூர் பருப்பை வச்சு ஒரு பருப்பு சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தும் கூட. இப்போ நான் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், பொன்னி அரிசி. இதில் பாசிப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், துவரம் பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் அந்த மைசூர் பருப்பு ஒரு 50 கிராம், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, தக்காளி 2 மீடியம் சைஸு, ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. அவ்வளோதான், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் குக்கர் வச்சுட்டு இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் 1 டம்ளர் தான் எடுத்திருக்கேன் அரிசி. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் போல் ஊற்றுறேன். 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்ம சமமாக இந்த ஆயிலுக்கு சமமாக நெய் ஊற்றினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். அதனால் நான் நெய் ஊற்ற போகிறேன். இப்போ நான் நெய் ஊற்றிட்டேன். நெய் ஊற்றியாச்சு. நெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டால் கொஞ்சம் மணமாக இருக்கும் சாப்பாடு, அதனால் ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு 4 நிமிஷம் போதும் சூப்பராக இந்த ரெசிபி சாப்பாடு செஞ்சு முடிச்சுக்கிச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். வதங்கினோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அந்த கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். இப்போ சரி, இன்றைக்கி நைட்டு எப்போவுமே டிஃபனாக சாப்பிட்றது, இன்றைக்கி ஒரு நாள் பருப்பு சாப்பாடு சாப்பிட்லாம். நல்லா சுட சுட சாப்பாடு, ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எங்கள் அம்மா போட்டு கொடுத்த லெமன் ஊறுகாய் வேறு இருக்குது. அந்த லெமன் ஊறுகாய் வச்சா ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நான் கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. அந்த தக்காளியும் இப்போ போட்டேன். இப்போ போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே நான் பருப்பு சாப்பாட்டுக்கு இஞ்சி பூண்டு கட் பண்ணி போடுவேன். இப்போ பேஸ்ட்டாக இருக்கனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே போட்டுக்கிறேன். 4 பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன், என் காரத்துக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். புதுசாக செய்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம். இந்த பருப்பு வச்சுருந்தா நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். இப்போ போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. அதையும் சேர்த்து நான் லைட்டாக இந்த வதக்கும் போதே அந்த வெங்காயத்தோடையே நல்லா மிக்சிங் அரைக்க கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள் போடுறேன். இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ அதை நல்லா வதக்கி விட்டாச்சு. அரிசி கழுவி வச்சுருக்க அரிசியும் போட்டுக்க வேண்டியதான். கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை இப்போ நான் போட்டுக்கிறேன். இப்போ அரிசி கழுவி வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசி போட்டுக்கிறேன். இப்போ நான் அந்த அரிசி இந்த பருப்பெல்லாம் போட்டனால நான் ஒரு 3.5லேருந்து 3.25 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். இந்த பருப்பும் இப்போ கழுவி போட்டாச்சு. அப்புறம் அந்த துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா பருப்பு சாப்பாடு அப்போ தான் குழஞ்சி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு சாப்பாடை நம்ம வச்ச உடனே சாப்பிட்றணும். கொஞ்சம் சூடு ஆறுச்சுன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வந்துடும். இப்போ நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட்டோம்னா அந்த நெய்யுக்கும் அதுக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டு தான். நீங்களும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மல்லி இலை கொஞ்சம் போட்டாச்சு மேலே. இப்போ போட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி நம்ம விசில் வச்சுக்கலாம். உப்பெல்லாம் நீங்கள் இப்போ கலக்கி விட்டு எவ்வளோ வேணும் என்னென்னு தேவையே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி விசில் வச்சாச்சு. ஒரு 4 விசில் நான் விட்டு எடுத்தேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. அவ்வளோதான், பாருங்கள், அருமையாக வெந்து வந்திருக்கு. இன்னும் சாப்பிட வேண்டியதான். ஒரு ஆம்லேட் ஒன்று போட்டு எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.